ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி டின்னர் vlog பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தோசை பேட்டர் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக அது நான் பண்ணது கிடையாது, அம்மா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நமக்கு ரொம்ப லேசி, எல்லாத்தையும் போட்டு அதை ஊற வச்சு தோசை மாவு அரைக்கிறது. ஐயோ, அது ரொம்ப கடுப்பான வேலை. அதுக்கப்புறம் அந்த கிரைண்டரை வாஷ் பண்ணுறதுக்கே அது இன்னும் கடுப்பான வேலை. அதனாலேயே நான் இதை அவாய்ட் பண்ணிடுவேன். எப்போல்லாம் அம்மா வீட்டுக்கு போகிறேனோ அப்போ வந்து கரெக்டாக இந்த பாக்ஸ் அளவுக்கு நான் மாவு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ 2 பேருக்கு இது வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நாங்கள் அப்பப்போ தோசை, இட்லி இது நாங்கள் பண்ணிப்போம். ஸோ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஸோ நடுவில் எங்கள் மம்மி கால் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுற, என்ன சமைச்ச அப்டேட்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு தோசையை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் தோசை பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் வித்தியாசம், எனக்கு தோசை அவ்வளோவா இஷ்டம் இல்லை. ஸோ நான் இட்லி சாப்பிட்ற ஆள். எனக்கு சூடாக இட்லி, சாம்பார், கொஞ்சோண்டு சட்னி, வடை இது வச்சு சாப்பிட்ற ஆள். யாருக்காச்சும் இட்லி பிடிக்குன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு பேர் என்ன சொல்வீங்க? நாங்கள் போனின்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் ஊர் சைடெல்லாம் இதுக்கு பேர் என்ன சொல்வீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். தோசைக்கு சட்னி, குயிக்காக சட்னி வச்சிடலாம். ஸோ தேங்காய் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா நிறைய சேர்ப்போம். ஸோ வி ஆர் நியர் டு தி நாகர்கோயில் and we used to add coconut in every dish. அதனால் தேங்காய் துருவி எப்பொழுதும் டிஃபன் பாக்ஸில் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ குயிக்காக வந்துட்டு தேங்காய் சட்னி பண்ணிடலாம். 1 2 3 நைட்டு தேங்காய் சட்னி சாப்பிட்லாமான்னு தெரியல. பட் ஏன்னா துவையல் மாதிரி கூட பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். 2 பச்சை மிளகா போட போகிறேன். இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு இதையும் வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். சடா போட்டாச்சு. இந்த டப்பா எங்கே வாங்கினேன் தெரியுமா? இந்த டப்பா அமேசானில் வாங்கினேன். ஓகே, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. செட் ஆஃப் 6 வந்துச்சு. இந்த டப்பா வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கண்டெய்னர் யூஸ் பண்ணலாம். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. 6 இருக்குது. ஸோ நான் இதில் மேக்ஸிமம் 2 3 யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் அப்படியே ஓரமாக தான் இருக்குது. உடச்ச கடலை, இந்த டப்பா திறக்கிறது பெரிய பாடாக இருக்கு. இதிலே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கட்டும். இது எப்படி அரைக்கணும்னா கொரன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொரன்னு அரைக்கணும். போதும்னு நினைக்கிறேன். போதும். நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சமாக நான் சொல்லிடுறேன். பயங்கரமாக இருக்குது. கரெக்டாக வாஷ் பண்ணிட்டேன்.
பொடி தோசை. பயங்கரமான ஸ்மெல், எள்ளு ஸ்மெல் வருது.